புத்தரும் 4000 படை வீரர்களும்னு ஒரு கதை சொன்னேன் இல்லையா? அந்த கதையில புத்தரும் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த 4000 படை வீரர்களும் நமக்குள்ளதான் இருக்காங்க. இந்த 4000 படை வீரர்கள் ஒரு அரசனை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்மளோட மனசு. அந்த மனசு போற போக்குல போறதுங்கிறது இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதே நேரத்துல நமக்குள்ள இருக்கிற புத்தர் தான் பிரபஞ்சம். அவரோட வார்த்தைகளை கேட்டு அதுக்கேத்த மாதிரி நம்முடைய மனது செயல்பட்டால் நம்ம வாழ்க்கையில எந்த இழப்புகளும் ஏற்படாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். உங்களுடைய மனது உங்களுக்கு வேலைக்காரனாக இருந்தால் நீங்க தான் பெரிய ஆள். அதே நேரத்துல உங்களுடைய மனம் உங்களுக்கு எஜமானாக மாறிவிட்டால் புத்தர் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தர மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். உங்களுடைய உள் குழுமையை நீங்கள் உணரும் போது நீங்க யாருக்குமே எந்த தீங்கும் இழைக்க மாட்டீர்கள். வெற்றியை நோக்கியே பயணிப்பீர்கள். அது எப்படி பண்ணணுங்கிற அந்த ப்ராசஸ் என்ன, நாம ஒன்று கால்குலேட் பண்ணா ஏன் வேற ஒன்று நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே.